நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதாக்குளம் மெயின் ரோட்டில் உள்ள டாஸ்மாகை அப்புறப்படுத்த கோரி தாவேகாவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தடுத்த போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகள். விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், போராட்டம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம் கௌதமி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. கடற்கரை நகரமாகவும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் இங்கு உள்ளதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலாவாசிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வேளாங்கண்ணி மாதாக்குளம் மெயின் ரோடு பகுதியில் அரசு மதுபான கடையான டாஸ்மாக் இயங்கி வருகிறது. இந்த டாஸ்மாக் கடை எதிரே பள்ளிகளும் மருத்துவமனையும் உள்ளது. இதனால் தினசரி பொதுமக்களும் போக்குவரத்திற்கும் இந்த டாஸ்மாக் கடை இடையூறாக உள்ளதாக டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த கோரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடந்த 3 மாதங்களாக மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை மனு அளித்து வந்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றி கழகத்தினர் இன்று டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதாக்குளம் அருகில் உள்ள டாஸ்மாக் முன்பாக மாவட்ட செயலாளர் சுகுமார் தலைமையில் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை டாஸ்மாக் கடைக்குள் விடாதவாறு கடையை சுற்றியும் காவல்துறையினர் தேரிக்காடை வைத்து தடுப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த தாவாக்கவினர் தடுப்புகளை அப்புறப்படுத்தி கடைக்குள் செல்ல முற்பட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் தாவேக்காவினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ராமச்சந்திரமூர்த்தி தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பேசி டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தாவாக்காவினர் தற்போது கடந்து சென்றுள்ளனர். தாவேக்கா டாஸ்மாக் முற்றுகை போட்டதால் டாஸ்மாக் கடைக்கு பாதுகாப்பு போட்டு 25க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் தாவேக்காவினர் தேரிக்காடை தள்ளிவிட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி லெனின்.